அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்டாமின் சமிதி குடிமையான்மலையின் சார்பாக காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு விவசாயிகளுக்கு நடத்தப்படக்கூடிய பயிற்சியில் பூச்சி மற்றும் நோய்கள் பயிர்களை தாக்குது. அதை கட்டுப்படுத்துவது பல்வேறு முறைகளை கையாளுறோம். அந்த முறைகளில் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பு அல்லது இயற்கை அங்கக வேளாண்மை முறைகளில் கரைசல்கள் தெளிப்பு மற்றும் உளவியல் முறைகள், இந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பங்கள் கையாண்டு, அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கிறோம். அதே போல் பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்களை சரியான அளவில் கொடுக்கும் போதும் நமக்கு அந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அப்படிங்கிறது தான் இந்த இன்றைய பயிற்சியினுடைய தலைப்பாக இருக்கு. இதில் பொதுவாக சில அடிப்படை விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஊட்டச்சத்து மூலமாக பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை அப்படிங்கிறத எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அது தாவரம் சொல்லுவோம் அல்லது பயிர்கள் அப்படிங்கிறப்போ ஒரு முதன்மையான அல்லது மிக மிக அவசியமான செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒளிச்சேர்க்கை இல்லையா? ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் உலகத்தில். அந்த ஒளிச்சேர்க்கை என்பது பயிர்களில் நடைபெறாமல் இருந்தால் உணவு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது, உணவு உற்பத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. அப்போ மிக மிக அடிப்படையான அந்த செயல் ஒளிச்சேர்க்கை. அப்போ ஒளிச்சேர்க்கைக்கு பார்த்தோம்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி, இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ற உயிர்காற்று அல்லது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த கரியமல வாயு, தாவரங்களில் இருக்கக்கூடிய பச்சையம் என்ற அந்த குளோரோஃபில், அதற்கு அடிப்படையாக உள்ள தண்ணீர், அது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது. ஒளிச்சேர்க்கையில் இன்புட் அப்படின்னு பார்த்தோம்னா அது சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர், பச்சையம் அப்படின்னா இதெல்லாம் இயற்கையாக பயிர்களுக்கு உள்ள கிடைக்கக்கூடிய ஈடுபொருட்கள். இதை வைத்து தான் உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. ஒளிச்சேர்க்கையில் பல்வேறு நிலைகளில் சில சத்துக்களும் ஈடுபடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது பயிர்களில் உணவு உற்பத்தி மற்றும் வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்னா அதை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பயிர் வளர்வதற்கு தேவையான மாற்றங்கள் அப்படிங்கும்போது காற்றில் உள்ள அந்த கரியமல வாயு, சூரிய ஒளி, பச்சையம் மற்றும் நீர், இதை கொண்டு தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுது அப்படிங்கிற வெரி வெரி பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா? அன்றைக்கு எல்கேஜி பிள்ளைங்க கூட படிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற்ற பிறகு அந்த தாவரத்தில் அல்லது பயிரில் முதலில் உருவாகக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளுக்கோஸுங்கிற அந்த சர்க்கரை முதல்ல, அதாவது இந்த ஒளிச்சேர்க்கை முடிந்த பிறகு முதலில் உருவாகக்கூடிய பொருள். அந்த குளுக்கோஸில் இருந்து தான் அதற்கு அடுத்தபடியாக அந்த பயிர்களில் புரோட்டீன், கொழுப்பு போன்ற பல்வேறு சேர்மங்கள் அடுத்தடுத்து உருவாகிறது. இந்த
நிகழ்வுல எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதன்மை முதன்மை நிலை வளர்சிதை மாற்றம். அதாவது வந்து பிரைமரி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. பிரைமரி மெட்டபாலிசம் அதாவது ஒளிச்சேர்க்கை, அதற்கு அடுத்தபடியாக குளுக்கோஸிலிருந்து பல்வேறு பொருள்கள், சேர்மங்கள், முதன்மை சேர்மங்கள், புரோட்டீன், கொழுப்பு, இவை எல்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை வைத்து தான் வந்து நம்ம ஒவ்வொரு பயிர்லையும் குளுக்கோஸ்லேருந்து புரோட்டீன், கொழுப்புங்கிறோம். அப்புறம் அதுக்கு அடுத்து ஸ்டார்ச்சு, எல்லாமே வந்து அதன் அடிப்படையில் வரக்கூடியது. இதில் வந்து எந்த பயிரில் எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து பயன்பாட்டில் கொண்டு வரணும். இப்போ வந்து தானிய பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தானிய பயிர்களில் ஸ்டார்ச்சுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறோம். அதே போல் வந்து பல்சஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பயர் வகை பயிர்களில் புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்குது. அதை புரோட்டீனை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் வந்து ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அதை எண்ணெய் வித்து பயிர்களில் எண்ணெய் கொழுப்புகளிலிருந்து உருவாகக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஆக ஒளிச்சேர்க்கை தான் அடிப்படை. அதிலிருந்து முதலில் உருவாகக்கூடியது குளுக்கோஸ். அதுக்கு பிறகு வந்து பல்வேறு சேர்மங்கள் உருவாகுது. இது வந்து அடிப்படையான பிரைமரி அப்படிங்கிற அடிப்படையான வளர்சிதை மாற்றம். அதுக்கு அடுத்தபடியா இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றம்னா முதல்ல குளுக்கோஸ் உருவானுச்சுன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பல்வேறு புரோட்டீன், கொழுப்பு இதெல்லாம் உருவான பிறகு கடைசியாக வந்து உருவாகக்கூடிய பொருள்கள்லாம் வந்து இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றத்தினுடைய பொருள்களாக இருக்கலாம். அல்லது பயிருக்கு வந்து ஒரு சில சமயங்களில் அல்லது வந்து பல்வேறு நிகழ்வுகளில் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன சொல்கிறது? பூச்சி, நோய் தாக்குதல், வறட்சி, அல்லது வந்து குளிர், வெள்ளம், இது போல் பல்வேறு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பயிர்களுக்கு ஏற்படும் போது அந்த சமயங்களிலும் இந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றம் மூலமாக பல்வேறு பொருள்கள் வந்து உருவாகலாம். அந்த மாதிரியான பொருள்கள் தான் ஆல்கலாய்ட்ஸ், பினாலிக்ஸ் அப்படிங்கிற பொருள்கள். இந்த ஆல்கலாய்ட்ஸ், பினாலிக்ஸுங்கிறதுலாம் இந்த பயிர்லேயே உருவாகக்கூடியது. இன்னமும் நம்ம புரியக்கூடிய பாசையில் சொல்லணும்னா இவைகள்லாம் வந்து ஒரு பயிர்களுக்கு ஒரு கசப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய பொருட்கள். இது ஒவ்வொரு நிலையிலையும் வந்து உருவாகிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த இந்த பொருள்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த பயிருடைய அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், இந்த மாதிரி வறட்சி போன்ற சமயங்களில் பயிர்களுக்கு உதவுது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அப்போ நம்ம அதை வந்து ஒன்று சேர்த்து பார்க்கும்போது முதன்மை சேர்மங்கள், அதான் பிரைமரி, அதில் உருவாகக்கூடியது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் வந்து புரோட்டீன், கொழுப்பு, இவையெல்லாம் வந்து அந்த முதன்மை சேர்மங்களில் அடங்கும். இது வந்து மூலக்கூறு எடை வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறு எடைன்னா அதனுடைய அந்த கெமிக்கல் மேக்கப் வந்து அதிகமாக இருக்கும். அதிலே வந்து முதன்மை சேர்மங்கள்ல அதனுடைய பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை. இந்த சர்க்கரை அப்படிங்கிறது குறைந்த மூலக்கூறு எடையாக இருக்கும். அதிலே வந்து புரோட்டீனை உருவாகக்கூடிய, புரோட்டீனுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் அதனுடைய மூலக்கூறு எடை குறைவாக இருக்கும். அதே போல் வந்து கொழுப்பு அமிலங்கள், அமினோ அந்த ஃபேட்டை உருவாகக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸுங்கிறது மூலக்கூறு எடை குறைவாக இருக்கும். அப்போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நீங்கள் நான் சில தொழில்நுட்ப கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்போ இரண்டாம் நிலை அந்த நிகழ்வில் இரண்டாம் நிலை
ஆம், வளர்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஆல்கலாய்ட்ஸ், ஃபினாலிக்ஸ், டெர்பினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், டேனின், கிளைக்கோலைட்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து பயிர்களுக்கு கசப்புத்தன்மை அல்லது வந்து ஒரு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய பொருள்கள். அந்த எதிர்ப்புத்தன்மை எதுக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூச்சி, நோய் அல்லது வந்து வறட்சி அல்லது குளிர், அப்புறம் வெப்பம், இந்த மாதிரியான பல்வேறு இடர்பாடுகளுக்கு அந்த பயிர் தாங்கி வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்னா இந்த மாதிரி பொருள்கள்னால ஏற்படும். அப்போ முதல்ல சொன்ன அதிக மூலக்கூறுகளை முதன்மை சேர்மங்கள், குறைந்த மூலக்கூறுகள் எடையுள்ள சேர்மங்கள்லாம் என்ன ஆகும்னா பயிர்களுக்கு அந்த இடர்பாடுகள் வரும்போது அதில் மாற்றங்கள் ஏற்படும். எப்படி ஏற்படுதுன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த தாவர ஊட்டச்சத்து மூலம் எப்படி நோய் மேலாண்மை அப்படிங்கிறது சாத்தியமாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை வந்து தலைச்சத்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த தலைச்சத்து அதிக அளவு பயிருக்கு போட்டாங்க, அந்த விவசாயிகள் வந்து அதிக அளவில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபினாலிக் காம்பவுண்டு, அந்த லிக்னின் காம்பவுண்டுலாம் வந்து உற்பத்தி குறையும். அப்போ அந்த முக்கியமான அந்த எதிர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த சேர்மங்கள் உற்பத்தி குறைந்தால் அப்போ என்ன ஆகும்? நோயை வந்து நோய் தாக்குவதற்கு எதிர்ப்பு வந்து இல்லாமல் போயிடும் அந்த பயிரில். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து புரியும். விவசாயிகள் வந்து நம்ம பார்க்கும்போது அதிக நைட்ரஜனை கொடுத்த வயலில் தான் நோய் தாக்குதல், ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் வந்ததுன்னா அதிகமாக இருக்கும். நைட்ரஜன் குறைவாக இருந்ததுன்னா அல்லது போதுமான அளவு கொடுத்துருந்தோம்னா அந்த நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். அப்போ விவசாயிகள் வந்து நம்ம அனுபவத்திலே பார்த்துருப்போம். அதிக நைட்ரஜனை கொடுத்த வயலில் வந்து அடிக்கடி அந்த நோய் தாக்குதல் வந்து இருக்கும். போதுமான அளவு அல்லது மண் பரிசோதனை அடிப்படையில் அல்லது பொது பரிந்துரை அடிப்படையில் நம்ம நைட்ரஜன் போட்டிருந்தோம்னா இந்த மாதிரியான நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும், நோய்க்கு எதிர்ப்பு தன்மை இருக்கும். அப்போ அதிக நைட்ரஜன் கொடுக்கும்போது அந்த மாதிரியான எதிர்ப்புத்தன்மை இல்லாமல் போய்விடும். ஆகையினால வந்து அதுக்கு பேசிக்கான அடிப்படையான விஷயம் என்னன்னா அந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றத்தினால உருவாகக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்ட், லிக்னின் காம்பவுண்டுங்கிறதெல்லாம் வந்து உற்பத்தி குறைந்து விடும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நைட்ரஜன் சத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கம் அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது பொட்டாசியம் சத்து அப்படிங்கிறோம். அந்த பொட்டாசியம் நம்ம வந்து பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது போன்ற அத்துணை சத்துக்களுமே வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த பயிருடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் நோ இடர்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய பங்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ பொட்டாசியம் கொடுக்கும்போது பொட்டாசியம் வந்து போதுமான அளவு மண் பரிசோதனை அடிப்படையிலேயோ பொது பரிந்துரையிலேயோ நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சரியா இருக்கும். அந்த பயிருடைய வளர்ச்சி மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்புத்தன்மை, பூச்சி எதிர்ப்புத்தன்மையும் சரியா இருக்கும். இப்போ பொட்டாசியம் குறைந்த அளவு தான் அந்த பயிருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போ என்ன மாதிரியான நிகழ்வு அங்கே வருது அப்படின்னு பார்த்தா அமினோ அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்கள் வந்து கொழுப்பு அமிலங்கள், சர்க்கரையுடைய அளவு அதிகரிக்குது. அப்போ நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே போட்டோம் பாருங்க, குறைந்த மூலக்கூறு எடையுள்ள பொருள்கள் அப்படிங்கிறது அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், சர்க்கரை இவை அதிகரிச்சதுன்னா நோய் கிருமிகள் வந்து பயிரை தாக்க ஆரம்பிக்கும். பயிரை வந்து ரொம்ப அதிக ஈஸியாக வந்து நோய் கிருமிகள் அது வந்து
என்ன சொல்றது, ஃபங்கை ஃபங்க இது பூஞ்சானமா இருக்கலாம், அல்லது வந்து வைரஸா இருக்கலாம், பாக்டீரியாவா இருக்கலாம், மைக்கோபிளாஸ்மாவா இருக்கலாம். இந்த மாதிரியான நோய் கிருமிகள் வந்து பயிரை ஈஸியா தாக்கும். எப்போ பொட்டாசு குறைவா இருந்து இந்த மாதிரி அந்த குறைவுனால அமிலங்கள்லாம் வந்து அதிக அளவுல உற்பத்தி ஆகிடும். ஆக போதுமான அளவு பொட்டாசு வந்து பயிருக்கு கொடுக்கணும். அந்த பொட்டாசு போதுமான அளவு கொடுக்கும்போது அந்த அமிலங்கள் போன்றவைகள் வந்து சரியான அளவு இருக்கும். அது தவிர ஒவ்வொரு பயிர்லையும் இருக்கக்கூடிய அந்த செல்கள், அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய செல்களுடைய வெளிப்புற சுவர் எபிடெர்மிஸ்வாங்க, வெளிப்புற சுவர் வந்து சரியான அளவு பொட்டாசியம் அந்த பயிருக்கு கிடைக்கும்போது அந்த தடிமனா இருக்கும். திக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தடிமனா இருக்கும். அப்ப தடிமனா இருக்கிறப்போ இந்த நோய் கிருமிகள் உள்ளே நுழைவது வந்து கஷ்டப்படும். உள்ளே நுழைவது வந்து கஷ்டப்படும். அதனால நோய் எதிர்ப்பு தன்மை ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ பொட்டாசியம் வந்து நிறைய அந்த மாதிரி பூச்சி அல்லது நோய் தாக்கும்போது அந்த மாதிரி பரிந்துரை சொல்லுவாங்க. நைட்ரஜனை குறைங்க, தலைச்சத்தை குறைச்சி போடுங்க அல்லது போடாதீங்க, பொட்டாசியத்தை தெளிச்சு விடுங்க, பொட்டாசியம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இதுதான். அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, அந்த பொட்டாஸ் போடும்போது அந்த அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், சர்க்கரை பொருள்கள்லாம் வந்து சரியான அளவு இருக்கும். அதிக அளவில் வந்து உற்பத்தி ஆகாது. அதனால வந்து நோய் கிருமிகள் வந்து உள்ளே நுழைவது அல்லது விருப்பப்படுவது வந்து குறையும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த நியூட்ரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து அப்படிங்கிறது சரியான அளவில் நம்ம கொடுக்கும்போது, அதுவும் அடி உரமா அல்லது அடி பயிர் நடவு செய்யும் போதோ விதைக்கும் போதோ நம்ம கொடுக்கும்போது அந்த மணிச்சத்தானது அந்த பயிருடைய வேர் வளர்ச்சிக்கு வந்து உதவும். வேர் வளர்ச்சி வந்து மிக சீக்கிரமாக வளரும். அப்போ வேர் வளர்ச்சி சீக்கிரமாக வளர்ந்த பிறகு நோய்களோ அல்லது வந்து பூச்சிகளோ தாக்கும் போதும் அந்த பயிர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர்கள் அதிகமாக இருக்கும்போது தண்ணியை உறிஞ்சிறது, சத்துக்களை உறிஞ்சிறது பெரிய அளவில் தடைபடாமல் இருக்கும். இப்போ பெரிய தடைபடாமல் இருக்கும்போது அந்த ஊட்டச்சத்து அல்லது அந்த பயிருடைய திடகாத்திரம் வந்து அதிகரிக்கும். அதனால வந்து இந்த நோய் மற்றும் வந்து பூச்சி தாக்குதல்லேருந்து அது தப்பிப்பதற்கு தேவையான அந்த சத்துக்கள் உள்ள போய்கிட்டே இருக்கும். அது வந்து தடைபடாது. அதனால பாஸ்பரஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு வேர் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு சத்து. அதுக்கடுத்து மணிச்சத்து குறைஞ்சி போச்சு, சரியான அளவு கொடுக்கல அப்படின்னா அந்த பயிரில் வந்து மரபியல் சம்பந்தமான மாற்றத்தை ஏற்படுத்தும். மரபியல்னா என்னன்னா ஜெனிட்டிக். அந்த ஜெனிட்டிக் மாற்றங்கள் அப்படின்னா ஜெனட்டிக் மாற்றம்ங்கிறது உங்களுக்கு அடிப்படையான விஷயம். அந்த ஜெனட்டிக் மாற்றங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா செல்கள் பிரிவது, செல்கள் வந்து பல எண்களாக மாறுவது, இவையெல்லாம் தடைபட ஆரம்பிச்சிடும். அப்போ அதெல்லாம் தடைபட ஆரம்பிக்கும் போது ஈஸியாக வந்து நோய் மற்றும் பூச்சிகள் வந்து தாக்குவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆக பாஸ்பரஸும் வந்து நம்ம போதுமான அளவு கொடுத்தாகணும். இதுதான் வந்து அதனுடைய பங்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா நைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி சில விவசாயிகள் வந்து பார்ப்பாங்க, பச்சை பசேல்னு இருக்கு வயல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப அதிக அளவு என்ன சொல்றது, நைட்ரஜனை கொடுத்து பசுமையை ஏற்படுத்தினாலும் அந்த மாதிரியான நோய் தாக்குதல்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஏற்கனவே பொட்டாசியத்துடைய ரோலை பற்றிலாம் சொல்லிட்டேன். அதாவது அந்த பொட்டாசியம் குறைபாடு வந்ததுன்னா அந்த மாதிரி குறைந்த மூலக்கூறு எடையுள்ள அமிலங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சிரும். அந்த அதிகரித்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா நோய்கள் வந்து ஈஸியாக
உள்ளே போகும். அதே போல் வந்து பொட்டாசியம் அப்படிங்கிறது வந்து அந்த செல்களில் உள்ள மேல் தோல் அந்த எபிடெர்மைஸ்ங்கிறது வந்து தடிமனாக இருக்கும். அதனால வந்து அந்த நோய்கள் என்ட்ரி வந்து குறையும் அப்படிங்கிறது. பாஸ்பரஸுக்கு நம்ம ஏற்கனவே வேர் வளர்ச்சியை பற்றி சொன்னோம். அதே போல் சில நோய்கள் பயிர்களில் வரக்கூடிய நோய்கள், அந்த பாக்டீரியா லீஃப் லைட் அப்படிங்கிறது, டவுனி பூஞ்சைக்காளான் நோய், இலை சுருட்டு வைரஸ் நோய், அப்புறம் வந்து எல்லோ மொசைக் வைரஸ், இது போன்ற நோய்களும் வந்து நேரடியாக கட்டுப்படும் பாஸ்பரஸ்னால. நேரடியாக பாஸ்பரஸ் போதுமான அளவு அந்த பயிரில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான கிருமிகள் வந்து உள்ள நுழைவதும் வந்து தடுக்கப்படும். அதே போல் பாஸ்பரஸ் இலைவழி தெளிப்பு, சில சமயங்களில் இலைவழியாக நம்ம டிஏபி போன்ற கரைசல்களை தெளிக்கும் போது, அல்லது வந்து இப்போ வரக்கூடிய மானோ அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரியான நீரில் கரையக்கூடிய சத்துக்களை எல்லாம் தெளிக்கும் போது பூஞ்சைக்காளானுக்கு எதிரான ஒரு எதிர்ப்புத்தன்மையை வரக்கூடியதும் இருக்கு. பாஸ்பரஸை இலைவழி தெளிப்பு, வெள்ளரி, ரோஜா, திராட்சை, மா, இதெல்லாம் தெளிக்கும் போது இந்த மாதிரி பூஞ்சைக்கலானுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை வந்து பயிர்கள் எடுத்துக்குது, பயிர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தன்மையை உருவாக்குது அப்படிங்கிறதும் ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்றாங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியும். தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளியில் அப்படியே வந்து நுனிகள் வந்து அப்படியே அந்த சதைகள்லாம் வந்து அப்படியே திக்கன் அப்படியே வந்து வறட்டுத்தன்மையோடு மாறி அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெள்ளரி போன்றவைகள்லாம் அந்த திசுக்கள் வந்து ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்டன் ஆகி அப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் வந்து எங்கே இருக்கும்னா கால்சியம் சத்து எங்கே பற்றாக்குறை இருக்கோ அங்கே தான் ஏற்படும். அப்போது தாவர சவ்வுகளுடைய ஸ்திரத்தன்மை அல்லது வந்து செயல்பாட்டிற்கு கால்சியம் முக்கியமானது. மனிதனுக்கு, விலங்கினங்களுக்கு எப்படி வந்து கால்சியம்ங்கிறது மிக முக்கியமாக நம்ம சொல்கிறோமோ, அதாவது எலும்பு, சதைகள் உடைய பிடிப்பு, இதுக்கெல்லாம் வந்து கால்சியம் முக்கியம்னு சொல்கிறோமோ, அதே போல் தாவரங்கள்லையும் அந்த சவ்வுகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் முக்கியம். அந்த கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா ஏற்கனவே பொட்டாசுக்கு சொன்ன மாதிரி தான் குறைந்த மூலக்கூறு எடையுள்ள அந்த சேர்மங்கள், அதாவது அமினோ அமிலங்கள், அந்த சுகர்ஸ், இதெல்லாம் வந்து கசிவு ஏற்படும். அந்த செல்லிலேருந்து கசிவு ஏற்பட்டு அந்த நோய் கிருமிகளை எல்லாம் அட்ராக்ட் பண்ணும், நோய் கிருமிகளை எல்லாம் உள்ள வர வச்சிரும். மேலும் வந்து கால்சியம் செறிவு அந்த கான்சன்ட்ரேஷன் பயிரில் குறைஞ்சதுன்னா அந்த பூஞ்சை காலம்லாம் அந்த பயிருக்கு உள்ள போன உடனே தண்ணியை உறிஞ்சக்கூடிய தாவரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த சைலம் அப்படிங்கிறது. அந்த சைலம்லாம் கரைஞ்சி போயிடும். அந்த சைலம் வந்து அப்படியே கரைஞ்சி போய் தண்ணியை பூமியிலேருந்து பயிர்கள் வந்து உறிஞ்ச முடியாமல் போயிடும். அல்லது வந்து அந்த பூஞ்சை காளான்கள் அந்த சைலத்தை ஃபுல்லாக அடைச்சிரும். அந்த பாத்வேன்னு சொல்லுவாங்க, தண்ணியை உறிஞ்சக்கூடிய அந்த பகுதியை அடைச்சிரும். அப்போ அது வந்து எப்போ ஏற்படும்னா இந்த மாதிரி பயிர்களில் கால்சியம் குறைவாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். இது வந்து கால்சியம் பற்றாக்குறை அல்லது வந்து போதுமான அளவுக்கு பயிருக்கு கிடைக்காத நிலை பெரும்பாலும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மலைப்பிரதேசங்கள் தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் கால்சியம் போதுமான அளவு கிடைக்கும். மலைப்பிரதேசங்கள் அல்லது வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கால்சியம் பற்றாக்குறைங்கிறது ஏற்படும். அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து காரணம். உங்களுக்கு வந்து பூஞ்சை நோய் வந்து, அதாவது பூஞ்சை நோய் அப்படிங்கிறது நமக்கு புரிந்த பாஷையில் சொல்லணும்னா இப்போ வேரழுகல் நோய்,
வேரலுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக ஏற்படும்? அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணுகளில் தான் வந்து அந்த பூஞ்சை நோய் வந்து அதிகமாக ஏற்படும். அப்போ அந்த பூஞ்சை நோய் ஏற்படும் போது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம், அங்கே கால்சியம் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் வந்து அங்கே வந்து சுண்ணாம்பு போடுங்க, அதாவது வந்து நடவுக்கு முன்னோ அல்லது விதைப்பிற்கு முன்போ அக்ரி லைம் அப்படிங்கிறத வந்து பரிந்துரைப்படி போட்டு அது நிலத்தை வந்து கிளறி விட்டு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாட்கள் கழித்து விதைப்போம் அல்லது வந்து நடவோ செய்யுங்க. அப்படிங்கிறதெல்லாம் அந்த கால்சியம் சத்தை வந்து கால்சியம் வந்து அதில் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து விளைபொருள்களில், அந்த விளைபொருள்னா எண்டு ப்ராடக்ட், இப்போ தக்காளி அதில் நம்ம சொன்ன மாதிரி பல காய்கறி பயிர்கள், இதில் எல்லாம் வந்து கால்சியம் குறைந்து இருந்ததுன்னா நோய்கள் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். அல்லது என்ன சொல்லலாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு அது அழுகாமல் மார்க்கெட்டில் வரணும் இல்லையா? ஒரு இடத்துல வந்து காய்கறியை பறிக்கிறோம், அது வந்து மார்க்கெட்டுக்காக பல்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போய் சேரணும். ஒரு வாரமோ ஆகும். அப்போ ஒரு வாரத்துக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் அழுகாமல் இருக்கணும்னா அதில் வந்து கால்சியம் போதுமான அளவு அந்த பயிரில் இருக்கணும் அப்படிங்கிறது. கால்சியம் குறைவாக இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். அப்போ அந்த அதே போல் பழங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து கூட இப்போ பழங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? வெளிநாடுகள்லேருந்து கூட பழங்கள் வந்து விற்பனைக்கு வருது. அப்போ அந்த மாதிரியான பழங்களில் கூட கால்சியம் சத்து போதுமான அளவு இருந்தாதான் அந்த அழுகல் நோயெல்லாம் இருக்காது. அழுகல் நோய் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து கால்சியம் போதுமான அளவு இல்லைன்னா அழுகல் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததா நுண்ணூட்ட சத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் அப்படிங்கிறது, மேங்கனீஸுடைய முக்கியத்துவம் அப்படின்னா அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஆஹ், எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய லிக்னின், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், இவையெல்லாம் உற்பத்திக்கு வந்து மேங்கனீஸ் நேரடியாக உதவுது. அதே போல் வந்து பயிருடைய ஒளி சேர்க்கையிலையும் பல என்சைமுடைய ஆக்டிவேஷன், என்சைமுடைய செயல்பாட்டிலையும் மேங்கனீஸ் வந்து நிச்சயமாக ஈடுபடுது. ஆம், மிக முக்கியமான இன்னொரு செய்தி, இந்த நோய் அப்படிங்கிற கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூஞ்சையுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு அமிலம் அப்படிங்கிறது வந்து அமினோ பெப்டிடேஸ்ங்கிறது. இந்த அமினோ பெப்டிடேஸ் வந்து அந்த பூஞ்சை உள்ள வந்து பயிருக்கு உள்ள வந்த பிறகு அந்த பயிரில் மேங்கனீஸ் சத்து போதுமான அளவு இருந்ததுன்னா அந்த பூஞ்சை வளர்ச்சிக்கு தேவையான அந்த அமிலம் உற்பத்தி தடுக்கப்படும். எதனால? மேங்கனீஸ் வந்து போதுமான அளவு அந்த பயிரில் இருந்தாலே அந்த பூஞ்சையில் உற்பத்தி ஆகக்கூடிய அமினோ பெப்டிடேஸுங்கிறது குறைஞ்சிரும். அதே போல் அந்தந்த பூஞ்சையிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நொதி பெக்டின் மீத்தேல் எஸ்டரேஸ் அப்படிங்கிறது, அந்த என்சைம் அப்படிங்கிறது தான் பயிருக்கு உள்ள போய் செல்லை அரிக்குது. அந்த அப்படியே பயிரை அரிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பயிரை அரிக்கிற அந்த செயலை தடுக்கக்கூடியதும் மேங்கனீஸ். அப்போ மேங்கனீஸுங்கிறது நோயை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய பூஞ்சான கொல்லிகளில் மேங்கனீஸ் அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ மேங்கோசப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மேங்கோசப் சார்ந்த பொருள்கள். இப்போ அதெல்லாம் வந்து இந்த மேங்கனீஸுடைய ஒரு முக்கியமான ரோல். இந்த அமினோ பெப்டிடேஸ்ங்கிற அமிலம் உற்பத்தியை தடுக்குது, அதாவது என்சைம் உற்பத்தியை தடுக்குது. அப்புறம் இந்த பெக்டின் மீத்தேல் எஸ்டரேஸ்ங்கிற அந்த பூஞ்சை நொதியையும் வந்து கட்டுப்படுத்துது. இது வந்து மேங்கனீஸுடைய மிக முக்கியமான ரோல்.
அதுக்கடுத்து துத்தநாகம் அப்படின்னு பார்த்தோம்னா, துத்தநாகத்துடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது, இந்த துத்தநாகம் போதுமான அளவு அந்த பயிரில் இருக்கும்போது அந்த நோயுடைய நோய் கிருமி மீது நேரடியாக நச்சு விளைவை ஏற்படுத்தும். அது அந்த நோய் கிருமிகள், அது பூஞ்சையோ பாக்டீரியாவோ ஏதோ போய் அந்த சாற்று அந்த பயிருக்குள்ளே போய் அந்த சாறுகளை உரியும் போது அதுவே வந்து பாய்சனாக மாறக்கூடியதாக இருக்குது. மேலே வந்து அந்த அடிப்படையில் தான் நிறைய இந்த ஃபங்கிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் மீது தெளிக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள்ல ஜிங்க்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து நம்ம வாங்கி தெளிக்கிறோம் இல்லையா, அதுல ஜிங்க்குடைய அளவும் இருக்கு, கூடுதலான அளவு இருக்கு. அப்போ பயிர்கள்ல துத்தநாக அளவு குறைஞ்சி இருந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிலங்கள், சர்க்கரை பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகி, அல்லது அந்த உற்பத்தியுடைய அளவு அந்த நோய்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நோய் கிருமிகள் வந்து அதிக அளவில் வந்து குவிந்து போயிடும் அந்த பயிரில். அப்போ ஜிங்க்குங்கிறதும் வந்து நோய் எதிர்ப்புக்கு முக்கியமான ஒரு சத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, இந்த இங்கிலீஷில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, காப்பர் ஜிங்க் எஸ்ஓடி அப்படின்னு போடுவாங்க. இது அப்படி இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை என்ன எஸ்ஓடி அப்படின்னா, சூப்பர் ஆக்சைடு டிஸ்முட்டேஸ் அப்படிம்பாங்க. இது ஒரு என்சைம். இப்போ எப்படி மனிதன் உடம்பு, விலங்கினங்கள் உடம்புல பல்வேறு நொதிகள் வந்து செயல்படுதோ, அதே மாதிரி தாவரங்கள்லையும் பல்வேறு நொதிகள் இருக்கு. இந்த சூப்பர் ஆக்சைடு டிஸ்முட்டேஸ்ங்கிற என்சைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிருடைய என்ன சொல்றது, செல்கள், அந்த பயிர்களுடைய செல்கள்ல எல்லாம் தாக்கக்கூடிய அல்லது வந்து அழிக்கக்கூடிய சில சூப்பர் ஆக்சைடு அப்படிங்கிறது இருக்கு. அந்த சூப்பர் ஆக்சைடுனா இப்போ ஆக்சிஜன் வந்து ஓட்டும்பாங்க, இதெல்லாம் வந்து O3 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நச்சுத்தன்மை இந்த நோயெல்லாம் ஏற்படும் போது அதிகமாக உருவாகும். அந்த அதிகமாக உருவாகும் போது என்ன ஆகும், அந்த சவ்வுலாம் வந்து கிழிஞ்சு போகும், அல்லது வந்து பயிர்கள் வந்து கருக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். அத மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஆக்சைடை எல்லாம் வெளியேற்றுறது தான் இந்த ஜிங்க்கு, காப்பர், சூப்பர் ஆக்சைடு டிஸ்முட்டேஸுங்கிற என்சைம். அப்போ அந்த பயிரில் போதுமான அளவு துத்தநாக சத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி சூப்பர் ஆக்சைடுங்கிறது அந்த பயிரில் உருவானாலும் வெளியேறிடும், அல்லது வந்து உற்பத்தியை தடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ ஜிங்க்கு, காப்பர் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நோயுடைய எதிர்ப்புல ஈடுபடுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல், குறைந்த மூலக்கூறு எடை சேர்மங்களின் சவுக்கசுவை அதிகரிக்கும் இதன் இருப்பு நோய்க்கிருமி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் சூப்பர் ஆக்சைடு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிறது தான் சூப்பர் ஆக்சைடு. இது வந்து மனிதனோட நம்ம வந்து ஒரு கம்பாரிசன் போட்டு பார்க்கணும்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு நோய் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய திடகாத்திரம் குறையுது. திடகாத்திரம் குறையும் போது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து உடலுடைய தோல், ஆஹ், முகம், வாட்டம் எல்லாமே வந்து குறைபாடு ஏற்படுது, அல்ல தோல் சுருங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து அதை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஃப்ரீ ரேடிக்கலை வெளியேற்றக்கூடியது அல்லது உற்பத்தியை குறைக்கக்கூடியது. அதுபோல் பயிரில் இருக்கக்கூடியதில் இந்த சூப்பர் ஆக்சைடு டிஸ்முட்டேஸுங்கிற என்சைம் அதை ஊக்குவிப்பது
ஜிங்கு அல்லது காப்பர். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, மேங்கனீஸு, ஜிங்கு, காப்பர் இதெல்லாம் வந்து போதுமான அளவு பயிருக்கு கொடுக்கணும். அது வந்து பயிருடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மைக்கும் உதவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் போரான். போரான் பார்த்தீங்கன்னா, போரான் சத்து வந்து நம்ம இந்த நோய் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த நிலையில பார்க்கும்போது செல்களுக்கு இடையான சவ்வூடுருவல், ஸ்திரத்தன்மை அல்லது செயல்பாடு இதுக்கெல்லாம் வந்து போரான் மிக முக்கியம். ஒவ்வொரு செல்லுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் வந்து இந்த நோயை எதிர்க்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், பினாலிக்ஸ் அல்லது லிக்னின் இதனுடைய உற்பத்தியிலையும் போரான் ஈடுபடுது. அப்போ போரான் குறைஞ்சதுன்னா அந்த எதிர்ப்புத்தன்மை, நோய்க்கு எதிர்ப்புத்தன்மையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோல் இரும்பு. இந்த இரும்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தானது மைக்கோசிஸை தடுக்கும் என்ஜைம். மைக்கோசிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பூஞ்சான் அப்படின்னா அப்படியே படரும் இல்லையா, எல்லா பகுதியிலையும் படரும். இப்போ நம்ம மனுஷனுக்கே அதுதான் சொல்லுவாங்க, ஒரு படர் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து பூஞ்சான் தாக்குனுச்சுன்னா அப்படியே தோல் முழுவதும் படருது இல்லை, அதெல்லாம் மைக்கோசிஸ். அந்த மைக்கோசிஸை வந்து தடுக்கக்கூடிய அந்த பெராக்சிடேஸ்ங்கிற அந்த என்சைம் எல்லாம், அந்த பொருள்களை எல்லாம் இரும்பு சத்து உருவாக்கும். அந்த இரும்பு சத்து மண்ணில் இருக்கும்போது கூட அந்த பயிர்களுக்கு அந்த பூஞ்சான் நுழையாமல் தடுக்கக்கூடியது. அதே போல் மண்ணில் உள்ள பாக்டீரியாவை பூஞ்சை நுண்ணுயிர் எதிர்ப்புகளை வந்து ஊக்குவிக்கும். மண்ணில் உள்ள பாக்டீரியாவால், மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை ஆக்டிவேட் பண்ணி பூஞ்சையை உள்ள நுழையாம தடுக்கக்கூடியதும் அந்த இரும்பு உடைய சத்து. அப்போ இரும்பும் போதுமான அளவு பயிர்களுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு. அதுபோல் சிலிக்கான். இந்த சிலிக்கான்லாம் நேச்சுரலாக அந்த சாயிலேருந்து கிடைக்கக்கூடியது. அப்படி நேச்சுரலாக கிடைக்காத பட்சத்துலாம் இப்போ வந்து இலை வழியாக தெளிக்கக்கூடிய இந்த அதுவும் காய்கறி பயிர்கள் பழங்களுக்கெல்லாம் வந்து தெளிக்கிறாங்க. அதாவது சிலிக்கான் அந்த பயிரில் வந்து போதுமான அளவு உறிஞ்சப்பட்டுச்சுன்னா இது வந்து இன்னமும் வந்து எல்லா பயிர்களுக்கும் தேவையா அப்படிங்கிறதுல கொஸ்டின் தான். ஒரு சில பயிர்களுக்கு இப்போ வந்து நெல்லுக்கு தேவைப்படுது, கரும்புக்கு தேவைப்படுது, அதுபோல் வந்து சில காய்கறி பயிர்களுக்கு தேவைப்படுது. அப்போ இது வந்து இந்த சிலிக்கான் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் தடையை உருவாக்குது. அப்படியே வந்து பூஞ்சானம் உள்ள நுழைவதை தடுக்குது. அதுக்கடுத்தது இந்த பூஞ்சை மற்றும் ஹலோ மீட் பண்ணிங்க. அந்த பூஞ்சை அப்படிங்கிறது உள்ள ஊடுருவலை தடுக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் உதவுது. அதுக்கு தவிர வந்து ஃப்ளவனாய்ட், டெர்பனாய்ட், பைட்டோலாக்சின் போன்ற நோய் எதிர்ப்பு சேர்மங்களை பயிர்களில் உற்பத்திக்கும் வந்து இந்த சிலிக்கான்ங்கிறது. இப்போ நம்ம சொன்ன பல பெயர்கள் வந்து உள்ளே நுழையாத பெயர்களாக இருக்கலாம். அந்த என்ன ஃப்ளவனாய்டுங்கிறீங்க, டெர்பனாய்டு, பைட்டோலாக்சின், பினாலிக்ஸ் இதெல்லாம் என்னன்னா இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சேர்மங்கள். இவை வந்து நோய் எதிர்ப்பு தன்மைக்கு உருவாகக்கூடியது, அதாவது பயன்படுத்தக்கூடியது பிளான்ட்ஸ். அதை வந்து சரியா உற்பத்தி ஆகணும்னா சத்துக்களும் பயிர்களுக்கு சரியான அளவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அப்போ இது வரைக்கும் நம்ம நோயை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து பூச்சி அப்படின்னு வரும்போது பூச்சிலையும் அதே தத்துவம் தான். பூச்சிகள் வந்து பயிரை தாக்குவதும் அதுக்கு எதிர்ப்புத்தன்மை ஏற்படுவதும் அதே தத்துவத்தின் அடிப்படையில தான் இருக்கு. இப்போ பூச்சிகள் ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை மட்டும்தான் தாக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே நெல்லுன்னா ஆனைக்கொம்பன் அப்படிங்கிறது நெல்லில் தான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆனைக்கொம்பன் ஈ வந்து அந்த நெல்லில் இருக்கக்கூடிய
திசுக்களை தான் தாக்கும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறை தான் உறிஞ்சும். அப்போ பூச்சிகளின் தேர்வு வந்து தாவர திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்களை பொறுத்து அமையும். கார்போஹைட்ரேட்டு, புரதங்கள், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், தாதுக்கள், விட்டமின்கள் இதெல்லாம் வந்து பூச்சிகளுக்கும் தேவை. பூச்சிகள் வளர்ச்சிக்கும் தேவை. அது எல்லாம் வந்து அந்த பயிரில் போய் உட்கார்ந்து பயிரை வந்து தாக்கி அதுலேருந்து எடுத்துக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பூச்சிகள் வந்து அவற்றுடைய ஊட்டச்சத்துக்களை தாவரங்களிலிருந்து தான் எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக தாவரங்களோடு ஒப்பிடும்போது பூச்சிகளில் அந்த சத்துக்களின் அளவு அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமாக இருக்குன்னா என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ 100 கிராம் ஒரு பயிருடைய வெயிட்டை போட்டு அதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்பரஸ் கண்டென்ட்டு 100 கிராமில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே 100 கிராம் ஒரு பூச்சியை வந்து பூச்சிகளை வந்து நசுக்கி அதில் வந்து அதனுடைய அளவை நம்ம பார்க்கும்போது பாஸ்பரஸ் அளவு பயிரை விட அந்த பூச்சிகளில் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து பூச்சிகளுடைய தாக்குதல் இருக்கு. உலகத்துல இது இயற்கை. அப்போ இந்த மாதிரியான நம்ம சொன்னோம் இல்லையா, ஆல்கலாய்டு, ஃபீனால் அப்படிங்கிறது இது வந்து இயற்கையான சேர்மங்கள். இதுதான் தாவரங்களுக்கு கசப்பு தன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து கசப்பு தன்மையை ஏற்படுத்துகிற அந்த அடிப்படையில தான் பல்வேறு கரைசல்கள், இப்போ மூலிகை கரைசல்கள்லாம் தாவரங்களை தேர்ந்தெடுத்து எந்த பயிரில் எந்த எந்த தாவரத்தில் கசப்புத்தன்மை இருக்குது, இப்போ 5 இலை கரைசல் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்த அல்கலாய்டு ஃபீனால்கள் இருக்கிறது தான். அதை நம்ம தேர்ந்தெடுத்து கரைசலை தயாரித்து ஆர்டிஃபிஷியலாக அந்த பயிருக்கு கொடுக்குறோம். அந்த பயிரில் அது பட்டு இருக்கும்போது படும்போது அந்த பூச்சிகளுக்கு எதிர்ப்புத்தன்மையை கொடுக்குது. அதுதான். இதுதான் தாவரத்தை பூச்சிகள் தாக்காமல் இருக்க உதவுகிறது. அப்ப நேச்சுரலா ஒவ்வொரு பயிரிலையும் போதுமான அளவு இந்த மாதிரி கசப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த நோய் பூச்சி எதிர்ப்புத்தன்மை இருக்கும். இதுதான் இயற்கை விவசாயத்துடைய அடிப்படை. அதுக்கு அந்தந்த பயிரில் இயற்கையா உருவாகக்கூடிய இந்த மாதிரியான 2ஆம் நிலை சேர்மங்கள்லாம் சரியான அளவு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியிலேருந்து பூச்சிக்கொல்லியோ பூஞ்சான கொல்லியோ தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ இயற்கையை தூண்டி விடுவது தான் வந்து நம்மளுடைய முக்கியத்துவம். அப்போ அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அது இயற்கையாக கொடுத்தாலும் சரி, செயற்கையாக கொடுத்தாலும் சரி. இந்த மாதிரி பல்வேறு கசப்புத்தன்மை தரக்கூடிய பொருள்கள் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பிளவனாய்டு, ஐசோப்ளவான்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கு. இவையெல்லாம் வந்து போதுமான அளவு அந்த பயிரில் உற்பத்தி ஆனிச்சுன்னா அந்த பூச்சி நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை இருக்கும். இப்போ நைட்ரஜனை வந்து ஒரு பயிருக்கு வந்து அதிக அளவு கொடுத்துட்டோம்னா எப்படி பூச்சி தாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்கூடா தெரிஞ்ச விஷயம். அதிக நைட்ரஜனை கொடுத்துட்டோம்னா பயிர்களுடைய வளர்ச்சி பசுமையாக இருக்கும். அந்த பசுமையை நோக்கி பூச்சிகள் வந்து அதிகமாக வரும். அதிகமாக பூச்சிகள் வரும். நைட்ரஜன் வந்து தேவைக்கு அதிகமாக கொடுக்கும்போது புரதங்கள், அமினோ அமிலங்கள், சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இவையும் வந்து பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதே போல இந்த நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறத வந்து மண் பரிசோதனை அடிப்படையிலையோ பொது பரிந்துரை மூலமோ என்ன பயிருக்கு தேவையோ அதை கொடுத்தோம்னாலே அந்த பயிரில் உருவாகக்கூடிய சில கெமிக்கல்ஸ் நாம் இந்த இதில் போட்டிருக்கோம் பாருங்க, ஃபினைல் புரோப்பனாய்டு, குளோரோஜெனிக் ஆசிடு, பொருளாய்டு குயினிக் ஆசிடு, இதெல்லாம் வந்து சரியான அளவு அந்த சரியான அளவு உற்பத்தி ஆகும்போது அந்த பூச்சிகளுக்கும் எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கும். அந்த பூச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அசுவினி போன்ற பூச்சிகளுக்கெல்லாம் எதிர்ப்புத்தன்மையை தரக்கூடிய
இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து சரியாகும். இப்போ நைட்ரஜனை கூடுதலாக கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் உடைய உற்பத்தி வந்து குறையும். அந்த உற்பத்தி குறையும் போது பூச்சி ஈஸியாக வந்து அந்த பயிரை வந்து தாக்கும். அப்போ அது போல பாஸ்பரஸ் அப்படிங்கிறதும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எகெயின் அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், அந்த ஃபினாலிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து சரியான அளவு உற்பத்தி ஆகுவதற்கும், அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பூச்சிகளுடைய செரிமானத்தை கெடுக்கும், வளர்ச்சியை கெடுக்கும். அதை பூச்சிகள்லேருந்து வரக்கூடிய நொதி அல்லது வந்து அவங்க பூச்சிகள் பெருக்கம் அடைவது, இதையெல்லாம் வந்து இந்த பாஸ்பரஸ்னால கட்டுப்படுத்த முடியும். அதே போல பூச்சிகளுடைய நரம்பியல் சரியான அளவு பாஸ்பரஸ் வந்து அந்த பயிரில் இருந்ததுன்னா அந்த சாத்தை உரியுது இல்லையா பூச்சி, அந்த சரியான அளவு அந்த பாஸ்பரஸ் போகும்போது பூச்சிகளுடைய நரம்பியல் மாற்றத்தில் வந்து ஈடுபடும். நரம்பியல் அப்படின்னா பூச்சிகளை வந்து அப்படியே திக்குமுக்க ஆட வச்சிரும். அதனுடைய செயல்பாடு வந்து சரியா இல்லாமல் போயிடும். அதில் தான் சில சமயங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, சில பூச்சிகள் ஒரே இடத்துல ஒரு செடியில் ஒரு இலையில ஒரே இடத்துல ரொம்ப நாள் உட்காந்துருக்கும். ரொம்ப நாள், ரொம்ப நேரம் கூட இல்லை, ரொம்ப நாள் கூட உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாஸ்பாரிலேஷன் தடைப்பட்டு போய் சக்திகள் வந்து உருவாகாம அது பூச்சி நடமாட்டம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கும். அப்போ அது வந்து பாஸ்பரஸ் அந்த பயிரில் போதுமான அளவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஸ்பரஸும் வந்து பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே பொட்டாசியம், பொட்டாசியம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்த இரண்டாம் நிலை கலவைகள் அதை வந்து உற்பத்தியை கட்டுப்படுத்துது அல்லது உற்பத்தியை மேம்படுத்துது. அந்த மாதிரி உற்பத்தியை மேம்படுத்தும் போது பூச்சிகளுக்கு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். அது தலைச்சத்து, பொட்டாசியம் ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது. இந்த பூச்சி கட்டுப்பாட்டிலையும் முக்கியமானது. நம்ம ஏற்கனவே பல பரிந்துரைகளை விவசாயத்துறையும் சரி, நீங்களும் விவசாயிகளும் படிச்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க. எங்கெல்லாம் பூச்சி தாக்குதல் ஒரு பயிரில் வந்ததோ பொட்டாசியத்தை அதிகரித்து போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, 25% அதிகமாக போடுங்க. அதே போல் வந்து நைட்ரஜனை குறைச்சிருங்க. இப்போ புகையான வந்துடுச்சு ஒரு பயிரில், இது நெல்லில், இப்போ இது போடாதீங்க, தலைச்சத்து போடாதீங்க, இது பொட்டாசியத்தை கொஞ்சம் போடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதே போல் தென்னையில் வரக்கூடிய இப்போ செம்பான் சிலந்தி அப்போலாம் பொட்டாசியத்தை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இது வந்து அந்த நோய் எதிர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த இரண்டாம் நிலை கலவைகளுடைய உற்பத்தியை அதிகரிக்குது அப்படிங்கிறத, நோயோ பூச்சியோ. அதுக்கடுத்து பொட்டாசியம் அதிக அளவு நைட்ரஜன் உறிஞ்சுவதையும் தடுக்குது. பொட்டாசியத்தை கொடுத்த பிறகு அது எதிர்மறை விளைவு, மண்ணிலேருந்து நிறைய நைட்ரஜன் உறிஞ்சுவதை தடுக்கும். அதனால போது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்து பூச்சி தாக்குதல் குறையும். பொட்டாசியத்துடைய அளவு அதிகரிப்பு பூச்சிகளின் உணவு உட்கொள்ளல் மற்ற ஜீரணத்தையும் குறைக்குது. பொட்டாசியம் ஊட்டச்சத்து பயிரில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன், பல்வேறு அந்த அலிலோ ரசாயனங்கள் அல்லது இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்றத்தினால் உருவாகக்கூடிய பொருள்களுடைய உற்பத்தியை பெருக்கும். இவையெல்லாம் சேர்ந்து அந்த அந்த பயிரில் வந்து ஒரு வேதியியல் சூழலை மாற்றத்தை ஏற்படுத்தும், பூச்சிகள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி கசப்புத்தன்மை உள்ள பொருள்கள்லாம் போதுமான அளவு, கசப்புத்தன்மை உள்ள பொருள்கள் அப்படிங்கிறப்போ வந்து ஈவன் வந்து அந்த ஸ்மெல்லு, இப்போ ஒரு பயிரில் போய் ஒரு பயிர் சாகுபடி செய்யப்பட்ட ஒரு வயலில் போய் நின்னோம்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு வாசம் இருக்கு இல்லையா? அந்த வாசம் அப்படிங்கிறது விஓசிம்பாங்க, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த வாசம் அப்படின்னு சொல்றது. அந்த வாசம் வெளியில வருது இல்லை, அந்த வாஸ் அந்த ஸ்மெல்லு வெளியில வர்றதை கட்டுப்படுத்துறது இந்த பொட்டாசியம் தான். அந்த மாதிரி ஸ்மெல்லு கரெக்டாக வந்ததுன்னா அந்த பூச்சிகளை வந்து உள்ள
தாக்குதலுக்கு வராமல் தடுக்கக்கூடியதும் இருக்கும். ஆக வந்து இந்த பொட்டாசியம் வந்து மிக மிக ஒரு முக்கியமானது. அதுதான் என்ன சொல்லுவாங்க, அந்த நோய் பூச்சி எதிர்ப்பை வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு காப்பீட்டு உத்தி, ஒரு இன்சூரன்ஸ் பொட்டாசியம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அது போல வந்து நம்ம ஏற்கனவே நோயில் பேசுன மாதிரி இரண்டாம் நிலை சத்துக்கள், கால்சியம் இந்த மாதிரி, அப்புறம் நுண்ணூட்டச்சத்துக்கள், இதுவும் வந்து இந்த பூச்சி எதிர்ப்பு தன்மையில வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம அதுவும் வந்து தாவரத்துடைய வெளிப்புற அந்த செல் சுவர் அமைப்பை வந்து திடகாத்திரமா வச்சிருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு பயாலஜிக்கல் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி, அது மாதிரி என்ன பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா, இந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருள்கள், லிக்டின், அப்புறம் வந்து டெர்பனாய்ட்ஸ் போன்றவைகளை எல்லாம் உற்பத்தி செய்து பூச்சிகளுக்கும் எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கக்கூடியது. ஆக மொத்தத்துல நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, மண் பரிசோதனை அடிப்படையில சத்துக்கள் அளிப்பது அல்லது மண் பரிசோதனை பண்ணாத போது பொது பரிந்துரை அடிப்படையில சத்துக்களை அளிப்பது எல்லாம் பயிருடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் பயிருடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் நோய் பூச்சி எதிர்ப்பு தன்மைக்கும் உதவுது. அதுதான் வந்து முக்கியம். அதுக்கு வந்து அடிப்படை இந்த மாதிரியான பரிந்துரைகள். சரி, இது ரசாயன உரங்கள் மூலமா தான் இந்த மாதிரி சத்துக்களை கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. அது இயற்கை வழியிலையும் பயிர்களுக்கு போதுமான அளவு அந்த சத்துக்கள்லாம் கிடைப்பதற்கு முயற்சி பண்ணணும். போதுமான அளவு அதுக்கு தான் பல்வேறு நிபுணர்கள், இயற்கை வழி நிபுணர்கள்லாம் வந்து நமக்கு பல்வேறு ஊட்டச்சத்து கரைசல்களை சொல்றாங்க. அப்புறம் வந்து அடியில போடக்கூடிய ஊட்டச்சத்து குறைசல்கள், அப்புறம் வந்து மட்கு உரங்கள், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த சத்துக்களுடைய அளவை பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடிய அளவை மாற்றக்கூடியது, அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக வந்து போதுமான அளவு இந்த மாதிரி சத்துக்கள் அளிக்கும் அந்த திறனையும் நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம சொன்ன ஆல்கலாய்டு, குளுக்கோசைட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களுடைய அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சு. இப்போ அதுபோல் வந்து இந்த கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலைப்பேனுடைய எண்ணிக்கையை குறைப்பது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி முடிவுகளில் வந்த பிறகு நிறைய வந்து அதனுடைய கமர்ஷியல் ப்ராடக்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்துடுச்சு. அதை தெளிப்பது, அந்த கால்சியம் சிலிக்கேட்டை வந்து தக்காளியில் தெளிக்கிறதெல்லாம் இப்போ வந்து நிறைய மார்க்கெட்லேயே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இதெல்லாம் நம்ம வந்து அடிப்படையாக நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. அதாவது சத்துக்கள், பயிர்களுக்கு சத்துக்கள் அளிப்பது அப்படிங்கிறது வந்து பயிருடைய வளர்ச்சி, அதனுடைய மகசூல் மட்டுமல்ல, அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்புத்தன்மை, பூச்சி எதிர்ப்புத்தன்மையையும் பயிர்களில் ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான சத்துக்கள் அளிப்பது மிக மிக முக்கியம். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வந்து சத்துக்கள் அளிப்பது அவசியம்.